பெரிய மனுஷன் தான் காமிஸ்டாப்ல எக்ஸ்பீரியன்ஸ் கைன்ட்டு. அதாவது அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க இங்கே இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கூட சபை மாண்பு தெரியாமல் சபாநாயகர் துணை சபாநாயகர் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க, நாங்கள்லாம் சபாநாயகர் பேரெல்லாம் சொல்லவே மாட்டோம், அதான் மரபு அப்படின்ட்டு மரபுப்படி அவர் பேசியிருக்காரு. என்ன பேசினாருன்னு பார்க்கலாம். புனிதமான இயற்கையில் பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் சட்டப்பேரவை தலைவர்களையும் துணைத் தலைவரும் பெயர் குறிப்பிடக்கூடாது என்பது மரபு இருக்கின்ற காரணத்தினாலே நான் பெயரை குறிப்பிடவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள அவர்களுக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.